Hey guys, welcome back. என் பேர் ஆதித்யா. இந்த சேனலுக்கு புதுசாக வந்துருந்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க. நம்ம சேனலில் டேட்டா செக்ஷன் ஆல்கோரிதம் சீரிஸ் தமிழில் இருக்குது, கோடிங் டியூட்டோரியல் சீரிஸ் தமிழில் இருக்குது, அண்ட் மிஷின் லேர்னிங் சீரிஸ் தமிழில் இருக்குது. இன்னைக்கான கொஸ்டின் நம்பர் ஆஃப் க்ளோஸ்ட் ஐலாண்ட்ஸ். Given a 2D grid consisting of zeros, lands, and one's water, an island is maximal 4-directional connected group of zeros, and closed island is an island totally all top, left, right, bottom surrounded by ones. Return the number of closed islands. So basically என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ நம்ம கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் நம்ம கொஸ்டினில் நம்ம கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ், அதாவது ஜீரோஸ் ரெப்ரசன்ட்ஸ் லேண்ட் அண்ட் ஒன்ஸ் ரெப்ரசன்ட்ஸ் வாட்டர். ரைட், ஒன்ஸ் ரெப்ரசன்ட்ஸ் வாட்டர். க்ளோஸ் ஐலாண்டுங்கிறது என்னன்னா, சப்போஸ் இங்கே ஒரு லேண்ட் இருக்குதுன்னா, இந்த 4 டைரக்ஷனே வாட்டர் இருந்துச்சுன்னா, அதாவது இந்த கிரிட்ல வந்து டாப் கிரிட், பாட்டம் கிரிட், லெஃப்ட் கிரிட், ரைட் கிரிட் எல்லாமே வாட்டர் இருந்துச்சுன்னா திஸ் இஸ் க்ளோஸ்ட் ஐலாண்ட். ஸோ நம்ம வந்து நம்பர் ஆஃப் க்ளோஸ்ட் ஐலாண்ட்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம க்ளோஸ்ட் ஐலாண்ட் எது? நம்ம க்ளோஸ்ட் ஐலாண்ட் வந்து இது ஒரு க்ளோஸ்ட் ஐலாண்ட், ரைட்? ஸோ இது ஒரு க்ளோஸ்ட் ஐலாண்ட் அண்ட் இது ஒரு க்ளோஸ்ட் ஐலாண்ட், ரைட்? இது ஒரு க்ளோஸ்ட் ஐலாண்ட். ஸோ பேசிக்கலி 2 க்ளோஸ்ட் ஐலாண்ட் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஆன்சர் வந்து 2 நம்பர் ரிட்டர்ன் பண்ணுறோம், ரைட்? ஸோ இது மாதிரி நம்ம நம்பர் ஆஃப் க்ளோஸ்ட் ஐலாண்ட்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதுதான் கொஸ்டின். ஸோ எப்படி இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணலாம்? திஸ் இஸ் பேசிக்கலி கிராஃப் பேஸ்ட் கொஸ்டின். ஏன்னா வந்து இங்கே கொடுத்துருக்காங்க கனெக்டட் குரூப்ஸு, இந்த 4 டைரக்ஷன் இந்த மாதிரி வந்தாலும் இது வந்து தீஸ் ஆர் கிராஃப் பேஸ்ட் கொஸ்டின்ஸ். ஸோ இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம்? ஸோ இங்கே ஒரு அப்சர்வேஷன் நீங்கள் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம க்ளோஸ் ஐலாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம க்ளோஸ் ஐலாண்ட் எந்த கொஸ்டினாக இருந்தாலும் நம்ம க்ளோஸ் ஐலாண்ட் வந்து மிடில் பார்ட்லாம் வர சான்ஸ் இருக்குது. பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா மிடில் பார்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டாப்பு, லெஃப்ட்டு, பாட்டமு, ரைட்டு எல்லாமே இருக்குது, எல்லா செல்ஸும் இருக்குது. பட் ஆனால் வந்து கார்னர்ஸில் வர சான்ஸே இல்லை. ஸோ கார்னர் செல்ஸ் பாருங்கள். கார்னர் செல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு செல்லில் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு மிஸ்ஸிங்கு அண்ட் தென் டாப் சைடு வந்து மிஸ்ஸிங்கு, அதாவது அவுட் ஆஃப் பவுண்ட் ஆகிடுது. ஸோ அதனால் நம்ம கார்னரில் வந்து நமக்கு ஐலாண்ட் வர சான்ஸே இல்லை. ஸோ அதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம கார்னரில் வந்து சப்போஸ் லேண்டு பார்த்தோம்னா திஸ் இஸ் ஒன் லேண்ட், ஜீரோனா லேண்ட், ரைட்? ஜீரோனா லேண்ட். ஸோ கார்னரில் லேண்டு பார்த்தோம்னா we can make it as 1, ரைட்? இந்த மாதிரி 1 பண்ணிடலாம். 1 ரெப்ரசன்ட்ஸ் வாட்டர், ரைட்? கார்னர் லேண்ட் பார்த்தோம்னா we can make it as water. ஸோ அப்படி வாட்டராக பண்ணிட்டோம்னா இட்ஸ் ஈஸி ஃபார் us to find the closed island. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு we can easily find this as a closed island. ஸோ closed island நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ திஸ் இஸ் அவர் அப்ரோச். ஸோ நம்ம எப்படி க்ளோஸ் ஐலாண்ட்ஸ் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த கார்னர் செக் பண்ணுறோம். கார்னரில் லேண்ட் இருந்துச்சுன்னா we are making the land as water. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, இங்கே லேண்ட் பார்த்தோன்னா I'm going to make a DFS call. DFS கால் வந்து 4 டைரக்ஷனாக பண்ணுவேன். பிகாஸ் நம்ம 4 டைரக்ஷன் செக் பண்ணணும். டாப், ரைட்டு, லெஃப்ட், பாட்டம் நம்ம செக் பண்ணணும். ஸோ நான் வந்து ரைட் ஃபர்ஸ்ட் பார்க்குறேன். ரைட் வந்து அவுட் ஆஃப் பவுண்டு. அண்ட் தென் லெஃப்ட் பார்க்குறேன். லெஃப்ட்டில் வந்து லேண்ட் இருக்குது, லெஃப்ட்டில் வந்து வாட்டர் இருக்குது. ஸோ அதனால் வந்து ரிட்டர்ன் ஆகிடும், ரைட்? லெஃப்ட்டில் வாட்டர் இருக்குது, ஸோ அதனால் ரிட்டர்ன் ஆகிடும். நான் வந்து லேண்டு பார்த்தா மட்டும்தான் நான் வந்து கண்டினியூ பண்ணணும் டிஎஃப்எஸ்ஸை. பாட்டமில் பார்த்தீங்கன்னா லேண்ட் இருக்குது. ஸோ வந்து நெக்ஸ்ட் டிஎஃப்எஸ் கால் வந்து இங்கே வந்துடும். அண்ட் இந்த டிஎஃப்எஸ் கால் நெக்ஸ்ட் டிஎஃப்எஸ் கால் பண்ணுறதுக்கு முன்னாடி ஐ வில் மேக் ஷூர் தட் திஸ் கரண்ட் செல் வந்து 1 பண்ணிடுவேன், ரைட்? 1 ரெப்ரசன்ட்ஸ் வாட்டர். ஸோ கரண்ட் செல்லை வந்து நான் வாட்டராக மாற்றிடுவேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து இந்த செல்லுக்கு வருவேன். ஸோ அதே மாதிரி டிஎஃப்எஸ் கால் பண்ணி இந்த செல்லுக்கு வருவேன், ரைட்? ஸோ எல்லாமே வந்து வாட்டராக மாறிடும். நெக்ஸ்ட் வந்து 0 இங்கே பார்க்கணும். ஸோ ஐ வில் மேக் இட் அஸ் வாட்டர். அண்ட் ஸோ எல்லாமே வாட்டராக பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து மறுபடியும் வந்து நான் செக் பண்ணுவேன். இந்த கிரிட்ல மறுபடியும் இந்த கிரிட் ஐட்ரேட் பண்ணி 0 செக் பண்ணுவேன். ஸோ இங்கே வந்து நம்ம 0 பார்க்குறோம். ஸோ இந்த 0 வந்து ஐம் கோயிங் டு மேக் a டிஎஃப்எஸ் கால். ஸோ டிஎஃப்எஸ் கால் பண்ணால் இந்த எல்லா ஜீரோஸ்க்கும் டிஎஃப்எஸ் கால் ஆகிடும், ரைட்? ரைட், எல்லா ஜீரோஸ்க்கும் டிஎஃப்எஸ் கால் ஆகி we will find a ஐலாண்ட், ரைட்? ஐலாண்ட் நம்மளுக்கு கிடச்சிடும். ஸோ திஸ் இஸ் 1 ஐலாண்ட். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் த செகண்ட் ஐலாண்ட், ரைட்? ஸோ இந்த அப்ரோச்னா we are going to solve this problem, ரைட்? ஸோ இப்போ டேரெக்டாக கோடு பார்க்கலாம். ஸோ புரியுது நம்புறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு வந்து we are just a second. ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணுறோம், we are making corner lands as water, ரைட்? அண்ட் செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறோம்னா finding closed islands. ஸோ இது 2 ஸ்டெப் தான் நம்ம பண்ணுறோம். அண்ட் இந்த 2 ஸ்டெப்புக்குமே நம்ம காமனாக என்ன பண்ணுவோம், we are going to make a DFS கால். நம்ம DFS யூஸ் பண்ண போகிறோம், டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச். ஸோ டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச் பற்றி தெரியலனா you can go check out டேட்டா செக்ஷன் ஆல்கோரிதம் சீரிஸ். அந்த சீரிஸில் வந்து நம்ம சேனலில் டேட்டா செக்ஷன் ஆல்கோரிதம் சீரிஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து கிராஃப்ஸ் பற்றி 2 வீடியோ போட்டிருக்கேன். ஸோ 2வது வீடியோவில் டிஎஃப்எஸ் பற்றி தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். you can go check out. ஸோ நம்ம டிஎஃப்எஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம கோடுக்கு போடலாம் டேரெக்டாக. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து I'm going to declare the row is nothing but grid.size, right? Row and column extract பண்ணுறேன்.
and int column வந்து grid of 0 dot size. Alright, so இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா நான் வந்து இப்போ வந்து making corner lands as water, making corner lands as water. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் நான் இங்கே பண்ணுறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ரெண்டு ஃபார் லூப், அதாவது நான் வந்து ஃபஸ்ட்டாக அந்த மேட்ரிக்ஸ் ஐட்ரேட் பண்ணுறேன். ஃபார் int I equal 0, I is less than the row I plus plus. For int j is equal to 0, j is less than the column j plus plus. Alright, ஸோ இப்போ நான் செக் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் வந்து நம்ம கார்னராக செக் பண்ணணும், ரைட்? ஃபஸ்ட் வந்து நம்ம கார்னராக செக் பண்ணணும். ஸோ கார்னராக செக் பண்ணுறதுக்கு நம்ம என்ன கண்டிஷன், சப்போஸ் நம்ம ஐ வந்து லாஸ்ட் ரோவாக இருந்துச்சுன்னா, ரைட், நம்மளோட ஐ வந்து லாஸ்ட் ரோவாக இருந்துச்சுன்னா திஸ் இஸ் இண்டிகேஷன் ஆஃப் கார்னர். சப்போஸ் நம்மளோட ஜே வந்து லாஸ்ட் காலமாக இருந்துச்சுன்னா திஸ் இஸ் ஆல்சோ கார்னர். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வந்து சப்போஸ் ஐ இஸ்கல் 0னா அது வந்து கார்னர் கேஸ், அதாவது கார்னர் ரோவில் இருக்கும்னு அர்த்தம். ஜே இஸ்கல் 0னா கார்னர் லாஸ்ட் காலமில் இருக்கும்னு அர்த்தம். ஸோ அதெல்லாமே நம்ம செக் பண்ணணும். செக்கிங் வெதர் வி ஆர் அட் த கார்னர். ஸோ ஃபஸ்ட் என்ன செக் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் வந்து வெதர் ஐ இஸ் ஈக்குவல் டு த லாஸ்ட் ரோ ஆர் j is equal to the last column or I star j is equal to 0. I star j equal to 0 வந்து அந்த ரெண்டு கண்டிஷன் ஹேண்டில் பண்ணும். பேசிக்கலி சப்போஸ் நம்ம ஜீரோத் ரோவில் இருக்கோம்னா, திஸ் த ஜீரோத் ரோவில் இருக்கோம்னா நம்ம 0 இன்ட்டு என்ன பண்ணாலும் we will get 0. ஸோ I star j is equal to 0. அதே மாதிரி ஜீரோத் காலமில் இருக்கோம்னா திஸ் த ஜீரோத் காலம். ஸோ ஜீரோத் காலமில் இருக்கோம்னா இது எல்லாமே திஸ் த கார்னர், திஸ் இஸ் ஒன் கார்னர், ரைட்? ஸோ அதனால் வந்து இதை ரெப்ரசென்ட் பண்ண நான் வந்து ஐ ஸ்டார் ஜேன்னு நான் எழுதுறேன், ரைட்? ஸோ இது புரியுதுனா யூ கேன் ஜஸ்ட் ரைட் ஐ இஸ்கல் 0 ஆர் ஜே இஸ்கல் 0. நீங்கள் வந்து ரெண்டு கண்டிஷன் தனித்தனியாக எழுதலாம். ஸோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா நான் என்ன செக் பண்ணுவேன்னா, இஃப் த கரண்ட் கிரிட் ஆஃப் ஐ ஜே வந்து லேண்டான்னு பார்க்குறேன், ரைட்? லேண்டாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் இங்கே வந்து கால் த டிஎஃப்எஸ்ல ஐஜே அண்ட் தென் கிரிட் அப்படியே பாஸ் பண்ணுறேன், ரைட்? ஸோ நெக்ஸ்ட் we are actually done with the corner case. ஸோ கார்னர் கேஸ் வந்து நம்ம முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன, நெக்ஸ்ட் வந்து க்ளோஸ்ட் அலைன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். க்ளோஸ்ட் அலைன்ஸ். ஸோ க்ளோஸ்ட் அலைன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து சேம் டிஎஃப்எஸ் தான் கால் பண்ண போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீவியஸ் இதில் மேக்கிங் ஆல் கார்னர் லேண்ட்ஸ் ஆஸ் வாட்டர். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிவன் இன்புட் அரே, கிவன் இன்புட் 2D கிரிட் இருக்குது தெரியுமா, இதுவே வந்து மாடிஃபை ஆயிருக்கும். ஸோ வாட் ஐ மீன் இஸ் இங்கே வந்து 0 இருக்கு பாருங்க, இது வந்து லேண்டா மாதிரி இருக்கும். ஸோ இதுவுமே லேண்டா மாதிரி இருக்கும், ரைட்? இதுவுமே லேண்டா மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லா ஜீரோஸுமே 1 இருக்கும். இந்த கார்னரில் இருக்கிற எல்லா ஜீரோஸுமே 1 இருக்கும், அவுட்டர் கார்னரில் இருக்கிறது, ரைட்? அவுட்டர் கார்னர் as well as its neighbors, ரைட்? பிகாஸ் நம்ம டிஎஃப்எஸ் கால் பண்ணுறோம். அண்ட் இப்போ வந்து அகைன் ஃபார் லூப் பண்ணலாம். ஃபார் int I is equal to 0, I is less than row I plus plus. For int j is equal to 0, j is less than the column j plus plus, right? இப்போ வந்து நான் செக் பண்ணணும் வெதர் திஸ் இஸ் த லேண்டாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் I'm going to do the DFS. if grid of ij is equal to லேண்டாக இருந்துச்சுன்னா மட்டும் is equal to 0னா லேண்ட், ரைட்? அதனால 0ன்னு போடுறேன். ஸோ டிஎஃப்எஸ் கால் பண்ண போகிறேன். டிஎஃப்எஸ் ஆஃப் ஐ கமா ஜே கமா கிரிட், ரைட்? அண்ட் ஆன்சர்னு ஒரு வேரியபிள் வச்சு ஆன்சரை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ண போகிறேன். ஆன்சர் ப்ளஸ் ப்ளஸ், ரைட்? ஃபைனலாக வந்து ஆன்சர் நம்ம வந்து வெளியே ரிட்டர்ன் பண்ணிடலாம். ரிட்டர்ன் ஆன்சர். ஸோ ஆன்சர் நான் வந்து இன்னும் டிக்ளேர் பண்ணல. ஸோ லெட் மீ டிக்ளேர் ஆன்சர். இன்ட் ஆன்சர் ஈக்குவல் டு 0. ஆல்ரைட், ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம முடிச்சாச்சு. ஃபைனலாக வந்து நம்ம டிஎஃப்எஸ் ஃபங்க்ஷன் மட்டும் தான் நம்ம வந்து டிஃபைன் பண்ணணும். டிஎஃப்எஸ் ஃபங்க்ஷன் ரொம்ப ஈஸி தான். நீங்களே வந்து ஆக்சுவலி யூ கேன் கோட் த டிஎஃப்எஸ் பை யுவர் செல்ஃப். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஐ பாஸ் பண்ணுறேன், அண்ட் தென் ஜே பாஸ் பண்ணுறேன், அண்ட் தென் அந்த வெக்டார் அப்படியே பாஸ் பண்ணிடுறேன், வெக்டார் ஆஃப் வெக்டாரை. ஆல்ரைட், ஸோ நம்மளோட டிஎஃப்எஸ்க்கு பேஸ் கண்டிஷன் என்னவா இருக்கும்? ஸோ இங்கே பாருங்கள், இந்த செல்லில் இருக்கும்னு வச்சுக்கலாம், ரைட்? லெட்ஸ் சே வி ஆர் த ஃபர்ஸ்ட் செல். ஸோ இந்த செல்லில் டாப்பில் போனால் இந்த செல்லுக்கு டாப் சைட் பாருங்கள். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கொஸ்டினில் வந்து நம்ம 4 சைட் நம்ம ட்ராவல்ஸ் பண்ணணும், ரைட்? 4 சைட் நம்ம ட்ராவல்ஸ் பண்ணணும். ஸோ லெட்ஸ் கன்சிடர் திஸ் செல், அதாவது இந்த பாட்டம் லெஃப்ட் செல் நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஸோ இதுக்கு ரைட் சைட், இதுக்கு லெஃப்ட் சைட் பாருங்கள், லெஃப்ட் சைடு வந்து அவுட் ஆஃப் பவுண்ட் கண்டிஷன். அதே மாதிரி டவுன் சைடுமே வந்து அவுட் ஆஃப் பவுண்ட் கண்டிஷன் இருக்கு. ஸோ அவுட் ஆஃப் பவுண்ட் கண்டிஷன் எல்லாமே நம்ம செக் பண்ணணும், ரைட்? இஃப் I is less than 0 or j is less than 0 or I is greater than or equal to grid dot size, right? Or j is greater than or equal to grid of 0 dot size. So இதுமே ஒரு out of bound condition, right? So நம்ம out of bound condition எல்லாமே நம்ம வந்து
டிஃபைன் பண்ணியாச்சு, ரைட்? எல்லாமே செக் பண்ணியாச்சு. ஸோ இன்னொரு கண்டிஷன் என்னன்னா, நம்ம வந்து மெயின் கண்டிஷன் என்னன்னா, ஸோ வி ஆர் ஃபைண்டிங் திஸ் கிரிட், ரைட்? கரெக்டாக இந்த நம்ம க்ளோஸ் லிஸ்ட்டில் நம்ம கண்டுபிடிக்கணும், க்ளோஸ் லைன் நம்ம கண்டுபிடிக்கணும். க்ளோஸ் லைன் கண்டுபிடிக்க நான் டிஎஃப்எஸ் கால் இங்கே பண்ணுறேன்னா, டிஎஃப்எஸ் கால் ஷுட் ஒன்லி நெக்ஸ்ட் டிஎஃப்எஸ் கால் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ஆன் 0 கிரிட்டுக்கு தான் நம்ம ஆகணும், ரைட்? 0 லேண்ட் எங்கே இருக்கோ அதுக்கு மட்டும்தான் டிஎஃப்எஸ் கால் நம்ம பண்ணுறோம். நான் வந்து 1க்கு, அதாவது நான் வந்து இப்போ வாட்டருக்கு நான் டிஎஃப்எஸ் கால் பண்ண தேவையில்லை. இங்கே பார்த்தீங்கன்னா 0 இந்த லேண்டில் இருக்கேன், ஸ்பெசிஃபிக் லேண்டில் இருக்கேன். இந்த லேண்டுக்கு ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் இருக்குது, டாப்புமே வந்து வாட்டர் இருக்குது. ஸோ நான் வந்து வாட்டருக்கு வந்து நான் வாட்டர் செல்லுக்கு நான் போவே தேவையில்லை. ஐ ஹேவ் டு ஒன்லி மேக் த டிஎஃப்எஸ் கால் ஃபார் த லேண்டுக்கு மட்டும்தான் நான் வந்து டிஎஃப்எஸ் கால் பண்ணணும், ரைட்? லேண்டுக்கு வந்து டிஎஃப்எஸ் கால் பண்ணணும். ஸோ அதனால இன்னொரு பேஸ் கண்டிஷன் என்னன்னா, சப்போஸ் நம்ம கிரிட் வந்து வாட்டராக இருந்துச்சுன்னா, ஆர் கிரிட் ஆஃப் ஐ ஜே இஸ் ஈக்குவல் டு 1 வாட்டராக இருந்துச்சுன்னா, let's say we can just return, right? ஸோ இப்போ வந்து அகைன் நம்ம வந்து டிஎஃப்எஸ் கால் பண்ணணும். ஸோ 4 டைரக்ஷனுக்கு நம்ம டிஎஃப்எஸ் கால் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து ஐம் கோயிங் டு கால் ஃபார் டாப் ஃபார் i-1 j அண்ட் தென் கிரிட் அப்படியே பாஸ் பண்ணுறேன். அண்ட் டிஎஃப்எஸ் ஆஃப் இப்போ வந்து பாட்டமு, ரைட்? அப்படியே பாஸ் பண்ணுறேன் பாட்டமு. அண்ட் இப்போ வந்து ஐம் கோயிங் டு டூ ஃபார் ரைட்டு. ஸோ i, j-1 கிரிட்டு. All right. இப்போ வந்து next I'm going to do for right. I, j+1, grid, right? So புரியுது நம்புறேன். So 4 direction நம்ம பண்றோம் basically. So இது வந்து actually top, this is bottom, and this is left, and இது வந்து right. Fine. So நம்ம 4 direction DFS பண்ணியாச்சு. So almost we are done actually. So இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம், right? ஓகே, ஏதோ எரர் வருது, ரன் டைம் எரர் வருது, என்னன்னு பார்க்கலாம். ஸோ என்ன எரராக இருக்கும்? ஜஸ்ட் அ செகண்ட். ஏதோ எங்கேயோ ஆக்சுவலி லைக் இண்டெக்ஸ்க்கு வெளியே போகுது, அதான் எரரு. ஸோ இன்னொரு தாட்டி செக் பண்ணலாம். ஸோ நம்ம டிஎஃப்எஸ் கால் கரெக்டாக பண்ணியிருக்கோமான்னு செக் பண்ணலாம். I is less than 0, j is less than 0, I is less than the grid dot size, correct? Less than or equal to, j is less than or equal to grid dot size. And yeah, so actually நான் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன்னா, I forgot to do one thing. ஸோ வந்து நம்ம டிஎஃப்எஸ்ல எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டிஎஃப்எஸ் கால் பண்ணும்போது எப்பயுமே விசிட் பண்ணுவோம், ரைட்? அதனால் நான் விசிட் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட். grid of I and j is equal to 1. ஸோ பேசிக்கலி நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா, ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இந்த கார்னர் கேஸ் பார்த்தோம், கரெக்டாக? மேக்கிங் கார்னர் லேண்ட்ஸ் அஸ் வாட்டர். சப்போஸ் நான் கார்னரில் இங்கே இருக்கேன், ரைட்? ஸோ நான் வந்து இந்த கார்னரில் இருக்கேன். கார்னரில் வந்து ஒரு லேண்டை பார்க்குறேன்னா, ஐம் கோயிங் டு மேக் திஸ் லேண்ட் ஆஸ் வாட்டர், அதாவது 1 பண்ணுறேன், ரைட்? அதாவது இன்ஸ்டெட் ஆஃப் யூசிங் த விசிட்டட் அரே நம்ம எப்பயுமே டிஎஃப்எஸ்ல யூஸ் பண்ணுவோம். விசிட்டட் அரே பதிலாக ஐ எம் யூசிங் த சேம் கிரிட், அந்த சேம் வெக்டாரே வந்து சேம் அந்த 2D கிரிட்டே வந்து நான் மாடிஃபை பண்ணுறேன், ரைட்? இது வந்து திஸ் இஸ் ஈக்குவலன்ட் டு விசிட்டட். திஸ் இஸ் ஆக்சுவலி ஈக்குவலன்ட் டு விசிட்டட். ஸோ புரியுது நம்புறேன். ஈக்குவலன்ட் டு விசிட்டட். ஸோ வந்து இன்ஸ்டெட் ஆஃப் யூசிங் விசிட்டட் அரே நான் வந்து அந்த கிரிட்டையே வந்து நான் வாட்டராக சேஞ்ச் பண்ணிடுறேன், ரைட்? கிரிட்டே வாட்டராக சேஞ்ச் பண்ணிடுறேன். அண்ட் தென் வாட்டர்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா ஐ எம் ஜஸ்ட் ரிட்டர்னிங். சப்போஸ் நான் வந்து டிஎஃப்எஸ் கால் வந்து வாட்டர் செல்லுக்கு நான் பண்ண போகிறதே இல்லை. ஸோ திஸ் இஸ் ஆக்சுவலி ஒர்க்கிங் ஆஸ் அ விசிட்டட் செல், ரைட்? ஸோ இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ பாருங்கள், நம்ம சொல்யூஷன் அக்செப்ட்னு வருது. ஸோ இனிமேல் வந்து சில பேருக்கு வந்து கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஸோ லெட் மீ எக்ஸ்பிளைன் இட் ஃபார் த லாஸ்ட் டைம். ஸோ ஒரு லாஸ்ட் டைம் நான் இன்னொரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ பேசிக்கலி ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து அவர் செக்கிங் த கார்னர் பவுண்டரி நம்ம பார்க்குறோம். கார்னர் பவுண்டரியில் நம்ம என்ன செக் பண்ணுறோம்னா, லேண்ட் இருக்கான்னு செக் பண்ணுறோம். லேண்டாக இருந்துச்சுன்னா மட்டும் வேர் ஆக்சுவலி மேக்கிங் டிஎஃப்எஸ் கால் பண்ணி இதை வந்து 1 மாற்றிடுவேன். அண்ட் இதுக்கு நெய்பர் லேண்ட் பார்க்குறேன், நெய்பர் லேண்ட் இங்கே இருக்குது, ஸோ இதை 1 மாற்றிடுவேன். அண்ட் தென் இதுக்கு நெய்பர் லேண்ட் பார்க்குறேன், ஸோ இதுக்கு நெய்பர் லேண்ட் இங்கே இருக்குது, ஸோ ஐ வில் மேக் திஸ் as 1. and this is one land, so I will make this as 1. so இதுக்கு neighbor land வந்து எதுவுமே இல்லை, ரைட்? so this is 1. அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா கார்னருமே வந்து we have made it as 1 corner as well as its neighbors. முக்கியமாக neighbors, not only corners, ரைட்? ஸோ எல்லாமே 1 ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஃபார் லூப் இருக்கு பாருங்க, க்ளோஸ்ட் ஐலாண்ட்ஸ். ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா, ஐம் செக்கிங். நான் வந்து ஒவ்வொரு கிரிட்டாக வந்து நான் வந்து ஐட்ரேட் பண்ணிட்டு வரும்போது இந்த கிரிட்டில் வந்து நான் வந்து லேண்ட் பார்க்குறேன். லேண்டு பார்த்தேன்னா ஐம் கோயிங் டு மேக் டிஎஃப்எஸ் கால் பண்ணி ஸோ டிஎஃப்எஸ் கால் பண்ணால் என்ன ஆகும்?
ஸோ இங்கேருந்து இங்கே ஒரு டிஎஃப்எஸ் கால் மறுபடியும் டிஎஃப்எஸ் கால். ஸோ அட்ஜசன்ட் லேண்ட்ஸ்க்கு எல்லாமே டிஎஃப்எஸ் கால் ஆகுது, டிஎஃப்எஸ் கால் ரைட். இந்த அட்ஜசன்ட் லேண்ட்ஸ்க்கு டிஎஃப்எஸ் கால் ஆகி இதெல்லாமே வந்து 1 ஆகிடும், இதெல்லாமே இந்த எல்லா ஜீரோஸுமே 1 ஆகிடும் ரைட். ஸோ டிஎஃப்எஸ் கால் ஆனப்பறம் நான் என்ன பண்ணுறேன், ஆன்சர் வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். ஸோ ஆன்சர் வந்து 1 ஆகிடும் இப்போ ரைட். ஸோ அதே மாதிரி இதெல்லாமே 1 ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் நெக்ஸ்ட் ஜீரோ நான் எங்கே பார்க்குறேன், நெக்ஸ்ட் ஜீரோ வந்து ஐம் சீயிங் த ஜீரோ இயர், இங்கே ஒரு ஜீரோ பார்க்குறேன். இந்த ஜீரோக்கு நான் டிஎஃப்எஸ் கால் பண்ணேன்னா இதோட நெய்பர்ஸ் எல்லாமே வந்து லைக் 1 தான் இருக்குது. ஸோ ஐம் நாட் கோயிங் டு மேக் டிஎஃப்எஸ் கால், அதாவது இந்த நெய்பர்ஸ் நான் டிஎஃப்எஸ் கால் பண்ண போகிறதில்ல. ஸோ அதனால் வந்து ப்ளஸ் மறுபடியும் ஒரு டிஎஃப்எஸ் கால் பண்ணதுனால ஐம் கோயிங் டு ஆட் +1 அண்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1 + 1 2 நம்மளுக்கு ரிட்டன் ஆகிடும். ஸோ இட்ஸ் ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். ஸோ புரியுது நம்புறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கார்னர் கேஸ் ஹேண்டில் பண்ணுறோம், கார்னர் லேண்ட்ஸ் எல்லாமே வாட்டராக மாற்றுறோம் அண்ட் தென் க்ளோஸ் லேண்ட்ஸ் நம்ம கண்டுபிடிக்கிறோம். இட்ஸ் ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். ஸோ லெட் மீ சப்மிட் அண்ட் செக். ஸோ பாருங்க நம்ம சொல்யூஷன் சப்மிட் ஆயிடுச்சு. ஸோ இட்ஸ் ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். ஸோ இட்ஸ் மீடியம் லெவல் கொஸ்டின், ஆனால் ரொம்ப கஷ்டமாலாம் இல்லை, ஒரு சிம்பிள் லாஜிக் தான். டிஎஃப்எஸ் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணலாம் ரைட். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க. ஸோ நிறைய பேர் கோடிங் தமிழில் கற்றுப்பாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வில் see you in the next video again. Until then, bye. Hey guys, welcome back. என் பேர் ஆதித்யா. இந்த சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா